ஹாய் ஹலோ அண்ட் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் மதுரை மக்கள் பலரும் அறிந்திராத சடச்சியம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரை ஒத்தக்கடையில் இருந்து கடச்சனந்தல் செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த புதுப்பட்டி கிராமம். இந்த கிராம மந்தையிலிருந்து சின்னதாக ஒரு சந்து போகுது. அந்த சந்து வழியாக தாங்க இந்த சடச்சியம்மன் கோவிலுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். இந்த கோவிலுக்கு போகும்போது அம்மனுக்கு பூ மற்றும் லெமன் சூடம் பற்றி உங்களால் என்ன முடியுதோ அந்த பொருள்லாம் வாங்கிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த அம்மா தான் இந்த கோவிலிருந்து பராமரிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே அந்த கோவிலை பராமரிப்பாங்க. வெயில் காலம் அதிகரிச்சிட்டாலே அம்மை போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார்கிட்டையுமே நடக்கும். குழந்தைகளுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி உடம்புல அம்மை போட்டால் நம்ம இந்த கோவிலுக்கு போய் அந்த அம்மன் கிட்ட வழிபாடு வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அம்மை வெகு விரைவில் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல வெள்ளைப்படுறது, அந்த ஏதாவது பூச்சிக்கடி இருப்பின் இந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்யலாம். கோவிலோட சிறப்பா அந்த அம்மாவே சொல்றாங்க, கேளுங்க. 40 வருஷம் அது இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி யார் இந்த கோவில்லாம் பார்த்துட்டது? அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? மச்சா முட்டாட்டி. ஓ, ஒரு வீட்டு ஆளுக தான். ஓ, சரி சரி. இதுக்கு வேற என்ன விசேஷமாக பண்ணுவீங்க பாட்டி இந்த கோவிலுக்கு? ஆமாம் ஆமாம். ஓ, உங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். ஓ, சரி சரி. சரிங்க பாட்டி. ஓ, சரி. இது அம்மை தவிர வேற என்ன இருந்தால் இந்த கோவிலுக்கு வருவாங்க? வேற விசக்கடி. சரி, 10 மாதிரி இருந்தா. சரி. சரி சரி. அந்த அம்மா சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உடம்புல என்ன தழும்பு இருந்தாலும் பூச்சிக்கடி இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வேண்டுதல் வச்சா நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மைப்பட்டவங்களுக்கு அந்த அம்மா ஒரு இலை மட்டும் விபூதி கொடுக்குறாங்க. அதை உடம்புல தேய்ச்சிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த அம்மை தழும்புகள்லாம் வெகு விரைவிலேயே மறைஞ்சிரும் அப்படின்னும் அவங்க நமக்கு சொன்னாங்க. மக்கள் நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கதே தெரியாதுங்க. பொதுவாக கிராமப்புறம் அப்படின்னாலே அங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்கதாங்க செய்யும். இந்த ஊர்லேயும் இந்த சடச்சியம்மன் ரொம்பவே ஃபேமஸுங்க. ஏதாவது ஒரு கல்யாணம் அல்லது வேறு ஏதாவது விசேஷம் நடந்தாலும் இந்த கோவிலில் தான் வைப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மரம் கீழே விழுந்துட்டதாகவும் அந்த மரத்தை இன்னும் இவங்க பாதுகாத்துட்டு இருக்கதாகவும் அந்த மரத்துக்கடியில் ஒரு பாம்பு இருக்கதாகவும் இந்த அம்மா நமக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. இந்த கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக மக்கள் எல்லாருமே மணி அடிச்சு தாங்க போடுறாங்க. உங்களுக்கும் உடம்புல ஏதாவது தழும்போ அல்லது வேறு ஏதாவது அம்மை நோயால் பாதிப்போ இருந்தால் நிச்சயமாக இந்த கோவிலுக்கு உங்களோட வேண்டுதலை வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது அம்மனுக்குரிய நாள் தாங்க. இந்த நாளில் இந்த கோவிலை பற்றி நான் காணொலி போட்டதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.